கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, ஆராத வேலையை தேவன் ஆசிரியத்தார். தேவ செய்தியை தேவன் ஆசிரியக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். 10/3/2024 ஞாயிறு எஃப்சிசி வேலூர் பகுதியிலே இந்த ஆராயில் கலந்து கொண்ட உங்களை அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்கிறேன், வரவேற்கிறேன். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். எடுப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 படிங்க. யோசுவா 6:1. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அதாவது எரிகோ பெரிய கோட்டை, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவர் உள்ள போல, ஒருவர் வெளியே வரல. அது 2வது சொல்றாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப யோசுவா பார்த்து சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நல்ல கவனிங்க. யோசுவா கையில எரிகோவின் ராஜாவை அதில் யுத்த வீரர்கள் ஒப்புத்தாங்க. இந்த யோசுவா அவனை ஒப்புவது குறித்து யோசுவா என்ன செய்ய வேண்டும்? எரிகோவின் யுத்த வீரரை, எரிகோவின் ராஜாவை, அதுதான் இன்னைக்கு பேச்சு. யோசுவா உங்க கையில எரிகோன்னா ஒரு மனுஷன் எரிசில இருந்து எரிகோவுக்கு போகையில கல்லர் கையில ஒப்படைக்கப்பட்டான். அப்போ எரிகோ என்று எதை குறிக்கிறது என்றால் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனை உன் கையில ஒப்பு கொடுத்தா நீ என்ன செய்வ? இதுதான் யோசுவா. எரிகோ ராஜாவை அது யுத்த வீரர் உன் கையில ஒப்படைச்சிட்டாங்க, நீ என்ன செய்ய போற? அதுதான் இன்னைக்கு பாடம். அப்போ எரிகோ சபிக்கப்பட்டவன், எல்லோரும் பாவம் செய்து, மனுஷனாவே பாவம் செய்யறவன். 2வது அவனுக்குள்ள சுவாபம் இருக்கும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நம்முடைய சாபமானார். பாவம் சாபம். அப்புறம் மனுஷனுக்குள்ள வியாதி. ஒரு மனுஷன் கையில் ஒப்படைச்சாங்க, அவனை பார்த்துக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இங்க சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமா, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே யோசுவாக்கள். உங்க கையில் ஒரு எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கையில் ஒப்படைக்கும் போது நீ அவன் சபிக்கப்பட்டவனை பார்த்து திட்ட போறியா, சபிக்க போறியா, நிந்திக்க போறியா, இல்ல அவனுக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதுதான் இங்க கேள்வி. நீங்க என்ன சொல்றாரு? யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அந்த எரிகோவை சுற்றி என்ன பண்ணாரு? 6 நாள் இந்த இஸ்ரவேல்
சுற்றி வர சொல்றாரு. அப்புறம் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அந்த எரிகோவை சுற்றி என்ன பண்ணுமா, அந்த எரிகோ ஜனங்க, எரிகோ ராஜா எல்லாம் உள்ளங்கிறாங்க எரிகோ கோட்டைக்குள்ள. பட்டணத்தை சுற்றி வந்து அந்த 7 ஆசாரியர் எக்காலம் வச்சுனா ஊடு ஊதனமா அந்த எரிகோ ஜனங்கள். அந்த எக்காலம் புதிய ஏற்பாட்டில் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் போய் ஒரு எரிகோ கோட்டையை சுற்றி அந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்ல. ஒரு மனுஷன், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கையில கொடுத்தா ஒரு எக்காலத்தை எடுத்து ஊதணும். அவர்கள் எக்காலம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. எக்காலம் அது எதுல செய்யப்பட்டிருமோ, ஆட்டுக்குட்டி கொம்பினாலே செய்யப்படும். அந்த ஆசாரிகள் அந்த எக்காலத்தை ஆட்டுக்குட்டி கொம்பு இருக்காங்க, அதுதான் அந்த எக்காலம் செய்வாங்க. அந்த ஆடு இருந்தாங்க பலி செலுத்தினாங்க. ஆசாரி கூட இருக்கிற பைதற்ற பலி அந்த ஆட்டுக்குட்டியை கொம்புல தான் எடுத்து அந்த எக்காலத்தை செய்து ஊதுவாங்க. அது அப்ப அந்த ஆட்டுக்குட்டி பைதற்ற ஆட்டு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அந்த கிறிஸ்துவ வார்த்தையை அந்த எக்காலத்தை ஊதும் போது அப்புறம் என்னாச்சா, அந்த எரிகோவினாலதான் விழுந்தது பார்க்கணும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொடி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆனவார்த்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அளவும் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவர்கள் நேராக ஏற கடவர்கள். அவ்வளவுதான். எரிகோவை கடந்து கானான் தேசத்துக்கு போவாங்க. அப்போ பட்டணத்தின் அளவு என்ன போயிட்டான், இடிந்து விழுந்து போயிட்டு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய எக்காலங்களை நாம் போத வேண்டும். இந்த வசனத்திலிருந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம். அப்போ லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் தடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை அப்படியே இருக்குது. லூக்கா 10. ஒரு மனுஷன் இஸ்ரவேலிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி உயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியவர்கள் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாரும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு மனுஷன் இயேசு பிரதிநிதியாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான். ஒரு மனுஷன் எருசலேம்னா தேவனுடைய ஆலயம், அங்க தேவாலயம் இருக்கிறது, அங்க பலி செலுத்தல் இருக்குது, தேவ பிரசன்னம் இருக்குது, அங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கிற. எங்க எருசலேம்ல தேவன் உலாவரத்துல கள்ள பிசாசு வரமாட்டான், சந்தோஷமா வாழ்க்கை நடத்துகிறார். இவர் என்ன பண்ணார்னா அந்த எருசலேம் என்ற ஸ்தலத்தை விட்டு எரிகோவுக்கு போன தாழ்மையான எரிகோவுக்கு போனாக்கா அது வந்து சபிக்கப்பட்ட ஸ்தலம், தேவாலயம் அங்க இல்லை. அந்த இடத்துல கல்லர்கள் நிச்சயமா இருப்பாங்க. உடனே அந்த கல்லர் கையில் ஆகப்பட்டது. அந்த கல்லர்கள் என்ன பண்ணாங்க பாருங்க, கல்லர் கையில் ஆகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய விட்டு போனார்கள். ஆமா, கல்லர்னா பிசாசு வஸ்திரத்தை உரிஞ்சிருது, காயப்பட்டது, குற்றூராய் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற, எரிகோவுக்கு, ஆமா, இது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. இது சபிக்கப்பட்ட பிசாசு ஸ்தலம், சபிக்கப்பட்ட இடம். இங்கிருந்து எங்க போறாரு, இங்க போறாரு. இங்க போனதுமே பிசாசு இருக்குது பாரு, பிசாசுல போய் பாடினான். பிசாசு சும்மா புரியுறதுக்காக போறேன். பிசாசு பாடுற வஸ்துகளை உரிந்து கல்லர் கையில வஸ்துகளை உரிந்து காயப்பட்டுட்டாங்க. இங்கிருந்து இங்க போனதுமே பிசாசு கிட்ட மாட்டினான், எரிகோ கிட்ட போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, எருசலேமிலிருந்து எரிகோக்கு யார் போனது? முதல்ல
எந்த ஒரு வசந்த மூலாத்தத்தை பார்த்தாக்கா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சக்கடியிலிருந்து எங்க போனாங்க? தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அங்க போனாங்க பாருங்க. ஏன் அங்க போனா ஏவாலே? திமிரு, தேவடைய வார்த்தையை மேலிருந்து. அப்போ ஏவாள் என்ன பண்றா? அந்த நன்மை தீமை கடிக்கு யாருக்கிட்ட மாட்டினா? பிசாசு கிட்ட மாட்டினா. மாட்டினதுமே என்ன பண்ணாங்க? முதல்ல வஸ்திரத்தை ஊற்றிட்டாங்க. புருஷனை ஈர்த்துட்டா, நீங்க வந்துறியா என்னுடைய சொல்லி அந்த நன்மை தீமை கடி கொடுத்ததுமே அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அவங்க பழம் நடுக்க வந்துச்சு. விசுவாசம் வந்ததுமே குற்றுகிறாய்கள். இந்த கனியை புஷிக்கிட்டாரில அதான் குற்றுகிறாய்கள். அந்த ஆதாம் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி இங்க நம்மளும் வந்துட்டு பிறக்கும் போதே எரிக்கோ தான் பிறக்கிறான் மனுஷன். இந்த உலகமே ஒரு சபிக்கப்பட்ட இடம். விசுவாசிகள் உலாவர பூமி தான் இந்த பூமி. ரொம்ப பெரிய சிட்டிங்க எங்க சிட்டி. அப்படியே பெரிய லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், வாஷிங்டன் அப்படிதான் எங்க கிராமங்க. எங்க கிராமத்துல எல்லாம் குடிசை விடுங்க. நாங்க வந்து காட்டு வாசிங்க. நாங்க மலை மேல வச்சுக்கிறீங்க. எங்கன்னா இருங்க, பெரிய டவுனா இருக்கணும், பெரிய சிட்டியா இருக்கணும், கிராமமா இருக்கும், பட்டணமா இருக்கும். இந்த உலகம் ஒரு எரியோ. உலகம் பொல்லாங்கருக்குள் கிடைக்கிறது. எங்க கிராமத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் சொல்லுவாங்க. டவுன்ல எந்த பிரச்சனை, எல்லா இடத்துல பிசாசுகள் இருக்கிறாங்க. அவங்க பிசாசுகள் இருக்கும்போது அவங்க கல்லர் கையில் அங்க மட்டும் குற்றுராய் இருப்பாங்க. குற்றுராய் இருக்கிற இந்த எரிகோ நெருசிலிருந்து எரிகோவுக்கு போகையில, அந்த எரிகோட சபிக்கப்பட்ட அந்த தளத்துக்கு போகையில கல்லர் கையில மாட்டி கொண்டவரை யாராவது காப்பாற்றுமா இல்லையா? வியாதிப்பட்டு, கடன்பட்டு, பிசாசால் பாதிக்கப்பட்டு பிசாசு சிக்கி தவிக்கிறான் மனுஷன். இதை காப்பாற்றதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இயேசுதான் அந்த ஊமையை சொன்னார். ஒரு இயேசு பிறகு ஒரு மனுஷன் இருந்து எங்கோக்கு போயில கல்லர் கையில அகப்பட்டுட்டான். இந்த வசனத்தை சொன்னது வந்து இயேசு தான். இயேசு ஒட்டுமொத்த ஊழியமும் இந்த ஊழியில் தான் இருக்கு. இந்த சொன்னாரு கல்லர் கையில அகப்பட்டுட்டான். அப்புறம் அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் இவன் வந்து ஊழியக்காரன். ஆசாரியன் யாரு? ஊழியக்காரன். அந்த குட்டியூராக இருக்கிற அவனை பார்த்து அவனுக்கு ஒரு பாவ நிவர்த்தி வேலையை இவன் செய்யணும். ஆனா இவன் பக்கமாய் விலகி போயிட்டான்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த வழியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் பக்கமா விலகி போயிட்டான். முதல்ல ஆசாரியன், சீனியர் பாஸ்டர். அதுக்கப்புறம் யாரு இருப்பாரு? சத்தில சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், லேவியர், ஆசாரியன், லேவியர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அவனை பார்த்து விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, இவன் பாருங்க, இவன் விலகி போல. இவன் சமாரியன். சமாரியாரு? புறஜாதியிலிருந்து ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. சமாரியான புறஜாதியிலிருந்து என்ன பண்ணாரு? ரசிக்கப்பட்டு ஞானசாலையிலிருந்து சபையில் வந்துட்டு திருவிருந்து கரெக்டா எடுத்து ரெடியா இருக்குது. அப்பப்போ திராட்சை உள்ள வச்சுக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சையும் வார்த்து அவன் காயப்பட்டுருக்கான். பிசாசு இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து, அடிச்சு ஒடிச்சு கையில் இந்த காசு கீசு எல்லாம் பிடிங்கி சைடு கீழெல்லாம் பறிச்சு போய்க்கிறான். அடி வாங்கியிருக்கிறான். குட்டூரா விட்டுருக்கான். பத்திரம் எல்லாம் பிடிங்கி கிடக்குறான். இவன் வந்து எண்ணெயும் திராட்சையும் வார்த்து. இந்த எண்ணெய் திராட்சரசம் தான் எக்காலம். திராட்சரசம் இயேசு ரத்தத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த 18 ஆட்டுக்குட்டிய அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும். உள்ளகிற பிசாசம் எல்லாம் ஓடிடும். எண்ணெய் பசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எரிகோவுக்கு போகையில அவன் கல்லறிகிற பிசாசு கிட்ட அகப்பட்டு கிடக்கிறான். இப்போ அகப்பட்டவன என்ன பண்ணணும்? அப்படியே விட முடியாது. அந்த அகப்பட்டவன் தான் யாரு? எரிகோ. படிக்க யோசுவா 6:2 படிக்க. யோசுவா 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக்கொடுத்தேன். இப்போ அந்த கல்லர் கையில் அகப்பட்டவுடன் இந்த ஆசாரி கையில் ஒப்புத்தாரா இல்லையா? இந்த ஆசாரி என்ன பண்ணாங்க? கண்ணு காணாம என்ன பண்ணிட்டாங்க? பக்கமா போலாம். அந்த மாதிரி எரிகோவையும் அதன் ராஜாவையும்
அது ஜனங்க இந்த ஆசாரிகள் அந்த ஆசாரிய பாவநிவர்த்தி பண்ணி அவனுக்கு ஒரு உதவி செய்து ரட்சிப்பு நடத்தாம இவன் விலகி போயிட்டான். அதுக்கப்புறம் அர்சல் பாசு லேவியை கிட்ட ஒப்படைச்சாக்கா லேவிகள் ஆசாரி கூட இருக்கிற ஊழியம் செய்யறவங்க ஜனங்களுக்காக பாவநிவர்த்தி செய்யறங்க. அவதான் பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றாவே நீங்க ஆசாரியர் தான். நீங்க என்ன பண்றீங்க? எவனுக்கு அவன் செத்தா என்ன, எவன் போயிட்டா என்ன, எரிகோவையும் அது ராஜாவையும் உங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. உங்க குடும்பத்திலே இருப்பாங்க எரிகோவில் சபிக்கப்பட்டவளா. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. இந்த ஆசாரிய மாதிரி என்ன பண்ணி உங்க கையில் ஒப்படைச்சவங்களுக்கு எந்த திராட்சம் பார்க்காம உங்க பாட்டுக்கு போறீங்க. அவங்க எரிகோவில் மாட்டி பிசாசுகிட்ட சிந்தி பாடுபட்டு கட்சியில அந்த எண்ணெய் திராட்சம் வாங்காமலே பாவத்தையும் அப்படியே எரிகோ சாபத்துக்கு சபிக்கப்பட்ட பாதாத்துக்கு போய் சேர்ந்துலாம். அப்போ எரிகோவையும் அது ராஜாவையும் அது யுத்த வீரர் உன் கையில் ஒப்படைச்சாக்கா நீ என்ன பண்ண? அந்த சமாரியர் மாதிரி, அந்த சமாரி இயேசு கிடையாதுன்னு சொல்றாங்க. இயேசு என்ன பண்ற? எந்த மனுஷன் பார்த்தாலும் அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒப்படைச்சா இயேசு என்ன பண்றாரு? பட்டு நல்ல மேற்பட்ட நாடுகளுக்காக ஆமா கொடுக்குறாரா இல்லையா? நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஒன்றும் புரியல. இந்த கிறிஸ்துவ ஏன் கொடுக்க மாட்டாங்க? யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தது ஆயத்தில் கிறிஸ்துவ விசாரிக்க மாட்டாரு. நல்ல மேற்பட்ட ஜனங்களுக்காக கொடுத்து அந்த கல்லறை தட்டிட்டு பசுத்தாவை எரிக்க ஒரு நல்லவனா திருப்பி எரிசல் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த இயேசு. ஆனா விசுவாசம் செய்யவே மாட்டாங்க. ஆசாரியர் லேவியர் தான் உலகத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் கூட காரணத்தினால இந்த உலகம் இன்னும் ரட்சிக்கப்படாமலே இருக்குது. ஆனா அந்த சமாரியம் பாருங்க, கிட்ட வந்து மனதுருகி இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகினார். அவர்கள் மேற்பின் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு மனதுருகி அப்படியே ஐயோ அப்படியே நாக்கு தப்பிட்டு ஐயோ நம்ம அப்படி போயிடும். ஆனா அப்படி கிடையாது, கொடுக்குறாரு பாரு ஜீவனை. அந்த எண்ணெய் திராட்சை இயேசு ரத்தத்தை தேவன் தன உலக கொடுத்து பசுத்தா இயற்கை அசுத்தாவி வரைக்கும் என்னென்ன பசுத்தாவியான ஒரு வேலை செய்யறாரு. அப்போ இயேசு அப்படிப்பட்ட ஆளா இருக்கு. ஸ்டேஷன்ல 12 ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு ட்ரெயின் பண்ணாரு. இப்படிதான் நான் ஒண்ணு கொண்டாட 3 வருஷத்துக்கு அப்புறம் சிலுவையில் அந்த ஜீவ ரத்தம் ஜீவசாரி எல்லாம் வந்துட்டு நான் பல்லவத்துக்கு போயிட்டு வரேன். உலகம் முழுக்க சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் உலகம் உள்ளாங்கிறாங்க. ஆதாம் உள்ள பட்டவர் உலகமே சபிக்கப்பட்ட சலாம். இந்த கொரோனா காலத்துல உலகமே லாக்டவுன், உலகமே கொரோனா கொள்ளையில வந்துச்சு. திருடவும் கொல்லவும் அழிக்க குற்றூராயிருந்தாங்க. கொள்ளையில வச்சா இல்லையா? அப்போ பிசாசுகள் சிக்கி தவிக்கிறாங்க. அப்போ திருப்பி படிக்க யோசுவா 6:2 ஆமா இந்த வசனத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. மாட்டினாடா மகன் என்கிட்ட அப்படின்றாங்களா இல்லையா? யாராவது சொல்லுவாங்க வச்சு வாங்கிடுறான் சொல்றாங்க இல்லையா? யாராவது எதிரி கையில மாட்டினானா என்கிட்ட வாங்கின்ற மாதிரி ஒரு மனுஷன் சபிக்கப்பட்ட மனுஷன் கிட்ட கட்டினா மாட்டினானா மகன் சொல்லி ஜீவசாரிகளும் ஜீவ ரத்தத்தை கொடுத்தான். அவன் தான் சமாரியன், அவன் தான் இயேசுவை போட்டவன். அவன் நல்லா இருப்பான். மாட்டினானா வகை கிட்ட வந்தானா மாட்டினான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஜனங்களை ஜீவசாரிகளும் ஜீவ ரத்தத்தை கொடுத்தான். இல்லைன்னா இன்னொன்னு செய்வீங்க, இந்த ஜீவ விருட்சத்துக்கு ஜீவசாரி கொடுக்காத போய் நீங்க என்ன செய்வீங்க? இன்னொன்று தேடி உங்களை அறியாமலே எவனா மாட்டானா அவன்கிட்ட சண்டை போட்டு சாடி போட்டு சுய நீதி அநீதி காட்டி பிசாசு அவனுக்கு கெடுத்து நாசம் பண்ணிடுறீங்க. யாராவது கிட்ட மாட்டாங்க. ஆனா இயேசு கிட்ட யார் மாட்டாலும் சரி மாட்டினா வையான்னு சொல்லி தன் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்குறாரு. ஐயோ கையெழுத்துக்கள் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் எரியோவுக்கு போனானாக்கா யார்கிட்ட மாட்டா? கல்லர் கையில மாட்டிட்டான். இந்த கல்ல என்ன பண்ணான்? பிசாசு யாருதான் மாட்டினாக்கா அவன் வேலையா காட்டானா இல்லையா? கல்ல பிசாசு ஒரு மனுஷன்கிட்ட பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்துறான். யாருக்கு? தேவன். இது வந்து உலகம். இவன் பாவம் தேவனையும் உலகத்திலும் இந்த பாவத்தை இவன் கல்லகிட்ட மாட்டதுமே இவனுடைய பாவம் போதுல தேவனுக்கு நன்மை தேவகரை சாகவே சாவாரு. தேவனுக்கும் பாவத்தை காட்டலாம், உலகத்துக்கும் பாவத்தை காட்டலாம். நம்முடைய பாவம் முதல்ல தேவனுக்கு பாதிப்பு கட்டை பசு தேவன் நம்முடைய பாவம் நம்முடைய மனைவி பிள்ளை குடும்பம் முழு உலகத்துக்கு
அந்த எரிகோ பிசாசு அந்த பாவத்தையும் மன்னத்தையும் தேவனுக்கு காட்டு உலகத்துக்கு காட்டு வச்சு என்ன பண்றான், ஒரு கோட்டை மாதிரி, எரிகோ கோட்டை மாதிரி, அந்த எரிகோ கோட்டை மாதிரி இந்த மாதிரி வச்சிடலாம். தெரிஞ்சா படம் நம்முடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிச்சு இந்த பிசாசு என்ன பண்ணா ஒரு எரிகோ கோட்டை போட்டுறான். இந்த எரிகோ கோட்டையை பெரிய கோட்டை, யாராலும் இடிச்சு நொறுக்க முடியாது. அவ்வளவு பெரிய கோட்டை. அந்த எரிகோ கோட்டையை இந்த யோசுவாவும் இஸ்ரவேலும் எக்காலங்களை ஊதி அந்த கோட்டையை மடம் உடைச்சு தள்ளிடுறாங்க. எக்காலம் தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் பிசாசு கிட்ட மாட்டதுமே பாவமாக்கி பாவத்தின் சாப்பிடும் நன்மை தேவ கரையை புசித்ததுமே தேவனுக்கு விரோதி ஆயிடும், உலகத்துக்கு விரோதி ஆயிடும். பிசாசு ஒரு கோட்டை போட்டு நன்மை தேவை சின்ன வயசு வாழ்நாளெல்லாம் பிசாசு நிறைவேறான். கண்களின் நிச்சை, மாம்சின் சிச்சை, ஜீவனத்தின் பெருமை. தேவனுக்கு காட்டுவான், தனக்கு காட்டுவான், உலகத்துக்கு காட்டுவான். ஒரு எரிகோ ஒரு ரவுண்டு போட்டே வச்சாங்க. ஒரு எரிகோ போட்ட மாதிரி இது அவனுக்குள்ள. இப்போ இந்த மனுஷனை இயேசு பார்த்தாருனாக்கா மச்சான் இயேசு எரிகோ கோட்டை சுயிட்டுக்கிறவனுக்கு வீட்டு வர முடியல. அந்த எரிகோ எப்படி உணாத படிக்க அப்போ அந்த பாவத்துல சிக்கின மனுஷன் உள்ளவும் போக முடியல, வெளியும் வர முடியல. பிசாசு வேலி போட்டான். அப்படி ஒரு வசனம் பற்றி பாரு, இந்த உலகத்தின் அதிபதி அரண்மனையை காக்கிற போது, அப்படி ஒரு வசனம் பற்றி ஞாபகம் இருக்குதா? அரண்மனை பலவான், அதிக பலவான் வந்தாலும் மேற்கொள்வானே ஆகிய அந்த வசனம் இருக்கு. லூக்கா 10:19 இருக்கு. லூக்கா ஒரு மனுஷன் அதிக பலவான் வந்து 19ஆம் அதிகாரம் அரண்மனையை காக்கிற போது, அப்படி ஒரு வசனம். 11ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். இல்ல லூக்கா 11 21 22. அதான் ஆயுதம் தரித்த பலவான். இந்த பிசாசு ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது, அரண்மனை போல எரிகோ கோட்டை. நம்ம என்ன பண்ணி யோசுவா 1ல ஒருவருக்குள்ளே போகவும் இல்லை, ஒருவர் வெளியே வர, அவ்வளவு பெரிய கோட்டை வச்சுக்கிறான். இந்த மாதிரி பாவட்டு மரணத்துல சிக்கனவ ஒருவரும் அதுக்கு வெளியே வர முடியாது, இதுக்கு போகவும் முடியாது. பரிதவிக்கப்பட்டவன் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறான், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கேன். அதனால நீ பயந்துடாத. சில பேர் தலையத்தே அவ்வளவுதான், அவன் வந்த விதி அவ்வளவுதான், அவனை மாத்தவே முடியாதுன்னு. நீ சொல்ற வழியும் மாத்த, ஆனா ஆசாரியும் லேவியும் பாவ நிவர்த்தி செய்தா அவனை மாத்திடலாம். கையெழுத்து அல்லேலூயா. இயேசுவால மாத்திடலாம். அந்த இயேசுன்னு ஒருத்தர் உலகத்தில் இருக்கிறாரு. அந்த எரிகோவிலிருந்து நீ தப்பித்து வரலாம். அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு முடிவு உண்டாக்கலாம். எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்து நீ வெளியே வரலாம். அதனால நற்செய்தி, இயேசு இருக்கிறார். சமாரியனை போல மனதுருகி உனக்காக எண்ணெயும் திராட்சையும் கொடுக்கிற ஒரு இயேசு உனக்கு இருக்கிறான்னு சொல்லி நீ எங்கேயாவது போய் மாட்டிட்டு சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல, வெக்கத்துல, நிந்தையில எத்தனைக்கு இது பிரச்சனை உலகத்துல. கொடிய வியாதி அது ஒரு எரிகோ, சாபம் ஒரு எரிகோ, மரணம் ஒரு எரிகோ, அவமானம், வெக்கம், நிந்தை, கல்வி, என்னென்னோ எல்லாத்தையும் போய் மாட்டி அங்கேயே வாய்நாள் கழிச்சிடாத. அது முடிவு பாதாளத்துல போய் முடிஞ்சிடும். அதிலிருந்து விடுதலையாக்கு இயேசு எண்ணெயும் திராட்சையும் வைத்தவராய் உண்டாகிறார். இயேசு தத்த சகல பாவங்களை நீக்கி அப்படி என்ன பண்ணுது? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அந்த எரிகோவிலிருந்து ஒருத்தனை வெளியே வர முடியல, வெத்தனை வெளியே அவ்வளவு பத்திரமா கோட்டை போட்டு, சாப கோட்டை, மரண கோட்டை, தரித்திர கோட்டை, அவமான கோட்டை, வியாதி, வறுமை, தரித்திரம் வரவே முடியுமா நிறைய பேர். அப்போ அரண்மனை காக்கிற போது பத்திரப்பட்டிருக்கோம். அவனிலும் அதிக பலவான் வந்து, அவதான் இயேசு. அதிக பலவான் இயேசு இருக்கிறார். இவர் ஆசாரியனை போல, உங்க பாஸ்டர் போல, எங்க பாஸ்டர் போல, இருக்கிற பாஸ்டர் போல விட்டு விலகி வராரு. அஸ்டல் பாஸ்டர் மாதிரி விலகி போக மாட்டாரு. அஸ்டல் பாஸ்டர் கூட அன்பு இல்லாம போயிடும்.
ஆனா இயேசு உன்னை விட்டு விலகி மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்துருவாரு. இந்த ஆசாரியன், லேவியன், சமாரியன்ல 3 லிஸ்ட்ல யாரு போல இருந்தா அந்த சமாரியன் போல நீங்களும் இருந்தா நீங்களும் உங்க குடும்பத்தாரை அந்த சபிக்கப்பட்ட அந்த எரிகோ அந்த கல்லறையை விடுதலையாக்கி அவங்க பாதுகாக்கலாம். கையெழுத்து. அப்போ சமாரியனை போல இருக்கணும். நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து சபையில போனா கரெக்டா ஊழிக்காரங்க மாசம் அந்த திருவிழந்து கொடுத்துருவாங்க. அப்பத்தையும் திராட்சை கொடுக்குறாங்களா இல்லையா? உலகத்தை எல்லா சபையிலும் கொடுக்குறாங்க. சில பேர் வாரம் கொடுக்குறாங்க, சில பேர் மாசம் ஒரு முறை கொடுக்குறாங்க. அந்த எண்ணெயும் அந்த திராட்சை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை பிசாசு தப்பித்து விடலாம். அந்த ஜீவ சலஞ்சீவன் இயேசு கொடுக்கிறது. அது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா எப்பேற்பட்ட எரிகோவிலிருந்து நீ விடையிலாக்கலாம். அப்போ இந்த பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்கிறதுனால அவன் எரிகோக்குள்ளே இருக்கிறான். இப்ப இயேசு போறார். இயேசு வந்து இது வந்து அவனிலும் அதிக பலவான் இயேசு வந்து என்ன பண்றாரு? அதிகாரம் இயேசு வந்து இவனை பார்த்த உடனே இவன் பாவத்துக்காக என்ன பண்றாரு? ஜீவனையே கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேற்பட்ட ஜனங்களுக்காக அப்ப திராட்சை ரசம் இயேசு ரத்தத்தை கொடுக்கிறார். இயேசு ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும், உலகத்துக்கும் கொடுக்கணும். நம்முடைய பாவம் தேவனையும் மனுஷனையும் பாதிக்குது. பாவத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி தேவ நீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாலுடைய இந்த எரிகோ சுக்குநூறா உடையாது. அல்லேலூயா. அப்போ தேவ நீதி, இயேசு தேவ நீதியா, மனுஷன் சுய நீதி அநீதி, அதான் பாவம். அத தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ எரிகோலே இருக்க வேண்டியதான். காரணம் கட்சியில எரிகோ என்னது? பாதாளம் தான் நிரந்தர எரிகோ, நித்திய எரிகோ. அந்த நித்திய எரிகோல போய் சேர்ந்துருவார். எல்லோரும் பாவம் செய்து இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாகிறார். அந்த 2 வருஷம் படிக்கணும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு கிறிஸ்து வந்தார்னா ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் வாய்ப்பு கொடுக்குறான். பட்டு எரிகள் சுக்குநூறா வந்து கையெழுத்து. நல்லையா? அதனால இந்த செய்தியை இன்னைக்கு நல்லா கத்துவாங்க. ஆனால் இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் பள்ளங்கள் அகப்படுகிற யாவரை விடுதலையாக்கிறார். அப்போ பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கிறான். இயேசு தேவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? நம்ம பேர் சொல்லி தேவன், இங்க வந்து உலகம், நம்ம பேர் சொல்லி தேவ நீதி, உலகத்துக்கு தேவ நீதி இயேசுவை கொடுக்கிறோம். இயேசுதான் தேவ நீதி, தேவனுக்கு உலகத்துக்கு. இங்க பிசாசு நன்மை தீமை காரியம். இது வந்து ஜீவ விஷயம். இதுதான் ஜீவன். இந்த ஜீவ சரீரத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுக்கணும். பிசாசு மரணத்தை கொடுத்து தேவன் தரம் கொடுத்து சிறைப்பட்டு வச்சிடலாம். புரிஞ்சிச்சா? விலை புரிஞ்சிச்சா? அப்போ இயேசு தேவனுக்கும் கிறிஸ்து ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா இந்த எரியோ மடமட ஓட்டிடும். அதுதான் எக்காலம். கையெழுத்து. அதனால எளிமையான சத்தியம். உப்ப படிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 1:6-2 படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். உப்பா தம்பி ரோடு சரி பாப்பா இப்போ டெமோ போட்டு காட்ட போறேன். இப்படி வந்து பாப்பா இவன் வந்து நல்லா குத்துவியா? ரோடு எஃப்சி என்கிட்ட மாட்டானா இல்லையா? மாட்டான் சொல்லிட்டு பக்கா
என்னது கொடுத்தா பாவத்தையும் மன்னித்து கொடுத்து 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 இவன் எனக்கு கொடுக்க நான் அவனுக்கு கொடுக்க நான் அவனுக்கு கொடுக்க மாட்டான். ஒழிஞ்சாட்டே பாவம் மனம் வச்சு என்னது தேவன் தனக்கு சபிச்சு 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 இவனை உண்டுல நாக்கி பாதாள் வெளியே போயிடுச்சு. கிளம்பிப்போ மாட்டான்னு சொல்லிட்டா பண்ணா அவன் என்ன அச்சுதான் அவன் சபிக்க நான் சபிக்க அப்புறம் அவன் நிந்திக்க நான் நிந்திக்க அவங்கிட்ட பாவம் எங்கிட்ட பாவம் மாட்டான்னு சொல்லி போட்டு சபிச்சு அவனை வந்து என்ன பண்ணிட்டான். இப்போ பாதாள ஓப்பா திரும்பி வா திரும்பி வா சரி வேற யார் வரீங்க சரி இவன் எங்க ஏய் வாடா நீ வாடா எப்படி வரான். நான் வந்து இடையில என்ன பண்ணிட்டேன் அவனை அடிச்சு ஒடிச்சு சமைச்சு அது பண்ணாரு. இடையில போய் ஞானசானம் எல்லாம் எடுத்து ரசிக்கப்பட்டு இப்போ வந்து நான் இயேசு எடுத்துட்டு திருவுந்தெல்லாம் எடுத்துட்டேன். இயேசு உள்ளத்துல வந்துட்டாரு பாவரிக்கெல்லாம் நின்று இப்போ நான் பணம் திருட்டேன். போய் சபைக்கு போய் ஞானசானம் எடுத்து எங்க பாசு வந்து திருவந்தாளர் வந்து அப்போ திராட்சை எல்லாம் புதுனாரு. அவர் சொன்னாரு சபிக்குள்ள வசதி பகைக்கும் நன்மை செய்யும் சந்துக்களை செய்யி யோசி பத்தி எல்லாரும் சொல்றது பகைக்காத சபிக்காத இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவ்வளவு ரவுடியா இருந்த நானு இப்போ ரசிக்கப்பட்டு மழை தெரிவிட்டேன். இப்போ உணர்த்த மாட்டான் என் வாழ்க்கையில நீ நான் என்ன பண்ண உள்ள கோவம் வருது உள்ள கோவம் வருது. ஆண்டவரே ஏசப்பா நடிக்கிறாரே பாக்கிறேன். இப்போ பாசு சொன்ன மாதிரி ஏசு சரீரத்துக்கு ஏசு இப்போ வந்ததுமே இவங்கிட்ட இருந்தவங்க நல்ல மேற்ப ஜனங்களுக்காக வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் நினைக்கிறான். தம்பி என்ன மன்னிச்சுனான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அவன் பேர் தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இப்போ கொடுத்தா மாட்டானா வையா மாட்டான்னு சொல்லி எப்படி அவங்ககிட்ட பாவத்தை மன்னதி காட்டாங்க. தேவி நீதி உயிர்த்தது ஜீவன் சொல்ற ஜீவன் அர்த்தம். ஆண்டவரே இயேசு எனக்குள்ள இயேசு சரி ஏசம்தான் தலை மேல கை வச்சு தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜெபம் பண்ணா பஸ்ல ஏன் பண்ணாரா கட்சியில போயிட்டு கொண்டாடுவா அவனுக்கு ஜெபம் பண்ணி என்ன பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்காக ஜெபம் பண்ண. இப்போ ஜெபம் பண்ணதுல அவருக்குள்ள அசுத்தாகி போயிட்டு இன்னொரு முறை வரவா பார்த்துட்டு பாப்பா என்ன தம்பி கையில பைபிள் கையில பாக்குற ரசிக்கப்பட்டியா எப்படா ஜெபம் பண்ணுடா பாத்தியா அசுத்தாகி போயிட்டு சர்ச்சு போய் ரசி போட்டான் கை கூட இவனுக்கு நான் ஜபம் பண்ணதுனால உள்ளகிற அசுத்தாய் போய் பசுத்தாய் போய் எங்கோ போய் ரசிக்கப்பட்டுக்கிறான். ரசிக்கப்பட்டதா இல்லையா? அவன் என்னன்னா முதல் வந்துவா அவனை தேர ஆள் கண்டுபிடிக்கல. அவனுக்கு ஜபம் பண்ண அவனுக்கு எங்கேயாவது போய் ரசிக்கப்பட்டிருப்பான். ரசிக்கப்பட்டு போட்டுறான். அது இல்லையா? அதனால உங்ககிட்ட மாற்றாளர்களெல்லாம் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு தேங்க்டாக பசுத்தாய் கண்டிப்பா கேரண்டி. நீ சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. பசுத்தாய் வந்தாக்கா நேரா போய் எங்கேயாவது போய் எந்த சமயம் ரசிக்கப்பட்டே தருவான். எப்படி நன்மை தேவன் அசுத்தாய் கரெக்டா வந்தோம் ஜீவ சொல்ற ஜீவனத்தை ஒரு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் பகைக்கிறவன் எரியோ சபிக்கப்பட்ட ஜனங்களாம் வரும்போது கருத்தா ஜெபம் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா பலன் கொடுத்தே அதை விட்டுட்டு வந்தானே வந்த சண்டை விட மாட்டோம் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டுருந்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு அசுத்தாய் விடுவான் நீ ஒரு அசுத்தாய் விடுவே நீ அசுத்தாயில் இருப்ப அவன் அசுத்தாய் விடுவே கரெக்டா கேரண்டி பிசாசாவே வாழ்க்கை ஃபுல்லா இதுதான் நடக்குது. அல்லேலூயா. மாட்டானா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி பகையை கஷ்டம் காட்டாதீங்க. இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாமும் உணர்வுபூர்வமா ஜீவன் பண்ணுங்க. அது கண்டிப்பா பசுத்தாய் அவன் மேல இறங்கி அவன் விடுதலையாகி எங்காவது எந்த ஊர்லயா போய் ரசிக்கப்பட்டான்.
அப்படி இல்லைன்னாக்கா மாட்டானா எங்கிட்ட சொல்லி அவனுக்கு நீ அடிக்க அவனுக்கு லட்சத்தாய் உனக்கு லட்சத்தாய் தக்கா போனாவே இப்ப கட்சியில் பாதாளமே 2 பேர் போக வேண்டியதான். அதனால ஏசு எங்கு சுட்டி திருந்து பிசாசின் மன்னர்கள் அகப்படுகிற யாரையும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதனாலதான் ஏசு யாரை பார்த்தாலும் ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுக்கிறார். உடனே பசுத்தாய் வந்து இறங்கிட்டு இந்த இயேசுதான் திருச்சபை ஜனங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். அவங்க என்ன பண்றோம், குடும்பத்துல போய் ஆதவம் கூட 10 நாள் தான் இருப்பாங்க. முதல்ல வந்தான் பாரு, அவனை மாதிரி தான் நண்பன் தீமை ஆதவங்களுக்கு பெத்த தாய் அண்ணன் தம்பி மாவும் பச்சேன் வீட்டாளிகளுக்கு சத்துருக்களா தான் இருப்பாங்க. சத்துருவாக எங்க அண்ணனே இப்படி சொல்றேன், தம்பியை சொல்லி நீ ஒரு பக்கம் நீ ஒரு நீ அசுத்தாய் அவன் அசுத்தாயிடும் முழங்கால் பண்ணிக்கிட்டு எங்க அம்மா பேர் சொல்லி எங்க அப்பா பேர் சொல்லி அண்ணன் பேர் சொல்லி எங்க மச்சான் பேர் இயேசு ஜீவன் இயேசு நீ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவனுக்கு அசுத்தாய் துரத்தியா இல்லையா துரத்தியாரு ஒரு உரிமையை ஜெபம் பண்ணி பாருங்க. அதனுடைய வெளியே ரிசல்ட் அவன் அசுத்தாய் போயிட்டு அவனும் உன்ன மாதிரியே நினைச்சு போடுவான். அதான் சொன்னாரு கர்த்தராகிய இயேசு விசுவாசி அப்போ நீ விட்டாரோ ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னாரு. கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தோட வாசி முடிச்சிடறோம். ஒரு மனுஷன் எருசலேம் எரிகோ கோயில யார் கையில் அகப்பட்டான்? கல்லர் கையிலே அகப்பட்டார். இப்போ மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் 1 படிங்க. போதும். எட்டாவது வருஷம், 8ஆவது வருஷம். அப்போ இங்க என்ன படிச்சோம், ஒரு மனுஷனை இயேசு பாக்குறாரு. இவனை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன்ல படகுல ஏற்றிட்டு போறாரு. காட்டு புயல் எல்லாம் வந்து அதெல்லாம் அடங்கிட்டு போறாரு. அங்க போயிட்டா ஒரு மனுஷனை பாக்குறாரு. கவனிக்க, அவனுக்குள்ள எத்தனை பிசாசு லேகியோன்னா சில பேர் 6000ன்றாங்க, சில வேத வருடம் 2000 சொல்றாங்க. அவ்வளோ பிசாசு தான். உடம்புல ட்ரெஸ்ஸே கிடையாது, இருக்க முடியுமா? ட்ரெஸ்ஸும் கிடையாது. அப்புறம் தன்னை தானே காழ்வு. அவன் இருக்கிற இடம்னா பிணங்கள் பொதிக்கிற இடத்துல இருந்துக்கிறான். பிசாசு எங்க போய் விடுக்கிறான் பாரு. ஒரு மனுஷன் ஏற்கனவே இருந்து எரிகோக்கு போகையில அவன் யார் கையில் அகப்பட்டான்? கல்லர் கையில. 2000 கல்லர்கள் இருக்காங்க. வஸ்திரத்தை உஞ்சிட்டான். அந்த இயேசு சொன்ன அந்த ஓமை அப்படியே இருப்பாங்க. இயேசு பிறகு ஒரு மனுஷன் எரிசில இருந்து எரிகோக்கு போகல, ஒரு சபிக்கப்பட்ட வேலை குடிகாரன் பேசிக்காரன் என்ன போயிட்டான். அது பிசாசு மேல கல்லர் கையில் அகப்பட்டுட்டான். இப்போ வஸ்திரம் இல்லை. அப்புறம் தன்னைத்தானே குட்டுற அடிச்சுக்கிறான். கல்லெடுத்து அப்படியே அடிச்சுக்கிறான். நல்லா கவனிக்கிட்ட அடிச்சுத. இப்ப இயேசு போய் அவனை பாக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அள்ளி வச்சு ஓடியே கொடுப்பீங்க. அவன் ஏரியாவே கலக்கிறான். கல் அடிக்கிறது பெரிய பாக்குறான். ஆனா இயேசு பார்த்தாரு, மாட்டாடா மச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாட்டா மகன்ற மாதிரி இயேசு அவனை பார்த்து ஒண்ணும் பண்ண பாருங்க. பைபிள்ல பாருங்க, நீங்க கூட எதுக்கு சொன்னா எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா கூட என்ன பண்ண கூடாது, பயந்து கூடாது. இயேசு ஜீவனை கொடுக்க தடுக்க கூடாது. இதெல்லாம் வெளியே சொல்லலாம். உள்ளத்தையாவது ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போக. நீங்க எதிர்காலத்தை பெரிய கூடி காட்டுறாங்க கத்தவங்க. இந்த மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். பரலோகம் அதை தான் எதிர்பார்க்குது. ஜீவ சரீரம் ஜீவன நண்ப தேவகனியே தேவன் தான் உலகம் கொடுத்து தேவனுக்கு உலகத்து அந்த வட்டத்தில் தான் இருக்கிறான். அவர் சிக்கல ஒரு சிறையிருப்பு தான் மனுஷன். தேவன் தான் உலகத்தை ஜீவனை கொடுக்கிற ஒரு மென்டாலிட்டி அதிகமா வளர்ந்து கொள்ளுங்க. பசுத்தாவி இறங்காம இருக்காது. அவனை பார்த்ததுமே ரேலிகோட் பிசாசை பார்த்ததுமே இயேசு அந்த ஆசாரியெல்லாம் பயந்து ஓடிட்டு இருப்பான். லேவியும் பயந்து. ஆனா இயேசு மனதுருகி
கெட்ட போய் என்னத்தை பண்ணாரு? மலையினோடு எலிய பிச்சாரு. திராட்சரசமும் எண்ணெய் ஜீவனை கொடுக்கிறார். அவனே ஜீவப்பம். 40 திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவ ரத்தத்தை அவன் பேரு சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லையா, கொடுத்த உடனே அத்தனை விசுவாசம் கைண்டு பண்டு கொண்டு போய் சமுத்திரம் மாண்டு என்ன பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி வந்துச்சான். கையத்தை இல்லையா? அப்போ இத மறக்க கூடாது. படிக்கப்போ யோசுவா 6:2 திருப்பி முடிச்சிருவோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக்கொடுத்தேன். ஆமா, யுத்த வீரர் யாரு? எரிகோ பிசாசு. எரிகோ கோட்டை மாதிரி 2000 பிசாசு ரவுண்ட் வச்சுக்கிட்டவன. பாவம் மரணம், பாவம் மரணம், பாவம் மரணம், பாவம் மரணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்லறை அடக்கம் பண்ணி பாதாள கொண்டு போறது ரொம்ப சந்தோஷமாக பிசாசு. ஆனா இயேசு போனாரு பாருங்க, ஜீவ விச்சத்துக்கு. கொஞ்ச நேரத்துல பிசாசு அவமான பிசாசு வெக்கப்பட்டுட்டான். நீங்க கூட யாருக்கெல்லாம் இயேசு ஜீவன தேவன் தர கூட இருக்கீங்களா, பிசாசு வெக்கப்பட்டுட்டான். அந்த வேலை செய்யத்தான் இயேசு ஏற்றுக்கொண்டு பார்த்து நீங்க உலகத்துக்கே ஒளியா இருக்கிறீங்க, பூமிக்கே உப்பா இருக்கிறீங்க. நீங்க சொல்ல, ஐயோ அதெல்லாம் இருக்கிறீங்க, ஒளி உப்பெல்லாம் இவ்வளவே இருக்கிறீங்க, உப்பு சுவை தருமா, கஷாயமா இருக்கிறாங்க. நீயும் கஷாயம், நீயும் பாதாளத்துக்கு போவ, உன்னசாதம் பாதாளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஆதாமுக்குள்ள இருக்கிற, இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒண்ணு நல்ல தீமை கட்டி இல்ல ஜீவத்துக்கு, ஒண்ணு தேவ நீதி இல்ல தேவ பாவத்துக்கும் மரணத்துல இருக்கணும். ஒண்ணு தேவனுக்குள்ள இல்ல விசாலத்துக்குள்ள இருக்கணும். எது நல்லதுன்னு பார்த்து உங்க லைஃப் செட் பண்ணுங்க. இந்த யோசுவா அந்த எரிகோ கோட்டை எக்காலத்தெல்லாம் ஊதி ரவுண்ட் அடிச்சு அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து இந்த இஸ்ரேல் எல்லாம் காணாத கொண்டு போய் சேர்த்து அல்லையில கையில. அப்போ ஏன் என்ன பண்ணாரு? தேவனுக்கும் உலகம், நம்முடைய பாவம் எப்பவுமே ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் தேவனையும் உலகத்தையும். இந்த தேவனுக்கு இயேசு ஜீவ விச்சத்துக்கு கட்டி கொடுக்கிறோம். உலகத்துக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ விச்சத்துக்கு நீ அவ்வளவுதான் பிரிவாடு. சிம்பிள். இந்த உலகத்துக்கு இயேசு ஜீவ தேவ நீதி உயிர்த்தது இல்லைன்னா பாவட்டு மரத்தை உலகம் காட்டுற, பாவட்டு மரத்தை தேவனை காட்டுற. இந்த எரிகோலுக்கு உள்ளே போகிட்டே வெளிவிட அப்படியே பாதாளத்துக்கு போக வேண்டியதான் நேரம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் சின்ன வயசு, வாலி வயசு, புரிஞ்சு வயசு, அதே நன்மத்திலே இருக்கிறாங்க. சம்பாதிக்கலாம், ஓடலாம், உழைக்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இயேசு ஜீவசத தேவன் ஆதாம் முழு உலக தேவன் உலகம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த 2000 பிசாசு இருக்காரு, இது சிதறி 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 ஓடி 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 பசுத்தாவியாகி ஒரு சொஸ்த புத்தி அடைவான். அல்லேலூயா. ஆளே மாறிட்டான். மாறிட்டு வருஷத்தை தச்சுக்கிட்டு இயேசு பார்த்துட்டு இயேசப்பா நான் கூட வரலாம். எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? பிணங்கள் பத்திலே இருந்தவன் அது முன்ன சங்கிலி கட்டி பார்த்து என்னென்ன பண்ணி பார்த்துக்கலாம். அது மனுஷன் போயிடுச்சு, ஒன்றும் படிக்கல. இப்போ இயேசு பார்த்துட்டோம்னா எரிகோ இருந்து எருசலேம் இருக்கு, தேவாலயத்துக்கு பண்ணலாம். இயேசு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு எரிகிறதெல்லாம் போய் 10 பட்டண குடும்பத்தில் போய் ஏரியாவில் போய் சொல்லி போய் பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கத்தை எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா. அவன் ஒன்றும் தெரிஞ்சிருக்க மாட்டான். இயேசு ஜீவனையே கொடுத்த அன்பை காட்டா, இறக்கத்தை காட்டா, போய் கஷ்டம் செய்து தனக்கு இறங்குறதெல்லாம் போய் சொல்லி ஜீவனை கொடுத்து பிசாசம் தாண்டி பெரிய மொழி காட்டாயிடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். சோத்ராண்டவரே, வைத்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே சோத்ரம் ஆறாவது வேலையிலே ஆண்டவரே கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அது ராஜாவையும் யுத்த வீரர் உன் கையில் ஒப்பு கொடுத்தே சொல்லியிருக்கிறார். அவர்கள் ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி அந்த எரிகோவை ஆடு சுற்றிலும் சுற்றி துதித்து சோத்தரித்து ஆர்ப்பரித்து ஜீவனை பரிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அந்த எரிகோ கோட்டை சுற்றுலா உடைச்சி அந்த எரிகோவை கடந்து அவர் பாலும் தேர்ந்து கொடுக்கிற நல்ல விஷயம் அவங்க பாலா தேர்ந்து போனாங்க. ஆடுவரே சொல்றேன், எங்களை சுற்றி இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் எங்க கையில ஒப்படைக்கிறேன். முதல்ல குடும்பத்துல தாயா தகப்படா அண்ணன் தம்பி சொந்த படிக்கிற இடத்துல போற இடத்துல வர இடத்துல எல்லாம் எரிகோவில் சிக்கப்பட்ட ஜனங்க தான். எல்லோரும் பாவம் செய்து படிக்காத அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எல்லா ஆதாரங்களும் பிறந்தவங்க தான். பாவத்துல சாபத்துல மதத்துல தெரிஞ்ச நண்பத்தில் காரித்த தேவன் குலத்துக்கு நல்லா சூப்பரா காட்டி சூப்பரா பிசாசுக்குள்ளே இருக்கிறாங்க. வியாதியில வறுமையில தரித்திரம்
வாதத்வேஷிக்கிறான். இயேசு எனக்குள்ளே இருக்கு. இயேசு தேவநீதி குறித்து தேவன் தனக்கு ஆதாரம் முழு உழைப்பு முதல்ல எங்க எரிகோ உழைக்கப்படலாம். ஸ்ரீநீதி அணிந்து பாவம் பண்ணுவோம், பசுத்தாள் நாங்க சுத்த புத்தி, நாங்க கிறிஸ்துவ குடும்பத்தார் பட்டத்தார் தேசத்தார் எல்லாரும் கிறிஸ்துவ கொண்டு வரணும். அது சீசர்கள் அப்படி ட்ரெயின் கொடுத்து அவங்க உலகமெல்லாம் சுவிசேஷம் பிரசனம் பண்ணி உலகமெல்லாம் சுவிசேஷம் வழமாக்கினார்கள். அதனால் நாங்கள் கூட இயேசுவை ஏற்றுக் கொடுக்கிறோம். இயேசு ஜீவரத்தத்தை எங்க பேசுகிற பிதாபமா இருந்தது ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பரன் இயேசு ஜீவன் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை உணர்வுபூர்வமாக கொடுக்கிறோம். இந்த பாவம் மரணம் வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாய்கள் ஓட்டணும். பசுத்தாய் வந்த பசுத்தாய் விடுதலை சமாதானம் சந்தோஷம் விடுதலை சுகம் பெற ஜீவன் ஆஸ்வதை உண்டாகிறதுக்காக இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். இயேசு இன்று சுற்றி தெரிந்தார். விசுவாசின் மேல அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல நேர்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவரத்தம் ஆடுவரே சொல்லும். என் பிதா ஜீவனோட குமார ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யாரை பார்த்தாலும் ஜீவரத்தத்தை குறித்து தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு விடுதலை கல்வாசில ஒட்டுமொத்தமாக மூடு விளக்கு பாவத்து சாப்பிட்ட மரத்தெல்லாம் ஏற்றிட்டு பிதாவே முடிக்கிற ஆறுத்தி ஜீவனத்தை ஈட்டாங்க ஆறுத்தி உலகம் ஜீவனத்தை கொடுத்தார். மூன்றால் பாவட்டு மரத்து விடுதலாய் உயிரோடு இந்த சுவிசேஷத்தை உலகெல்லாம் போய் சொல்லியிருக்கேன் தாய். அந்த ஜீவ மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் தாய். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை பயப்படாம எரிகோவிலிருந்து தப்பித்து வரும்படி அவர்களும் தப்பி மற்றவர்களும் தப்பிக்கும்படி இந்த ஊழியத்தை செய்ய இந்த செய்தி கேட்க ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்மாவிலே என் மூளையிலே என் ஆத்மாவிலே கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் சபை ஆன்லைன் பேசுக்குள்ள போங்க. துளசிராமன் தாமஸ் சபை யூடியூப்ல போயிட்டு ஏஎஃப்சி வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்களுக்கு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமா நீங்கள் ஆஸ்வதிக்க காணிக்கை சொல்லுங்கள். நீங்கள் காணிக்கை சொல்லுங்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648 கூகுள் பேல அனுப்புங்க. காணிக்கை செஞ்சு கர்த்தருக்கு ஊழியத்தை தாங்குங்க. இந்த செய்தி 10/3/2024 அன்று வேலூர் பகுதியிலே FGC சபையிலே கொடுக்கப்பட்ட கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணி 100 பேர் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்.